இந்த நிம்மதி என்றமே அது எங்கேருந்து கிடைக்குது தெரியுமா? சில பேருக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா நிம்மதி, அதில் ஒரு நிம்மதி ஆகிடும். அப்பாடா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம் சூப்பருங்க அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு அவங்க ஆசைப்படுற மாதிரி சூப்பராக அழகழகாக ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. சில பேருக்கு வீட்டிலேருந்து வெளியில் போனாலே அப்பாடா வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோமா அது ஒரு நிம்மதி சில பேருக்கு. சில பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வளர்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினாங்கன்னா அது ஒரு நிம்மதி. சில பேருக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம கையால் வாங்கி கொடுத்து அதில் ஒரு திருப்தி அடைச்சிட்டாங்கன்னா அது ஒரு நிம்மதி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிம்மதி இருக்குது, பல வகையான நிம்மதி. நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? கிச்சன் போனோமா, சிங்கில் எதுவுமே இல்லாமல் சிங்க் எம்டியாக இருந்துச்சுன்னா, கழுவ பாத்திரங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு நிம்மதி. பாத்ரூம் போனோமா, அங்கே துணி துவைக்கிறதுக்கு எந்த துணியுமே இல்லாமல் எம்டி பக்கெட்டாக இருந்துச்சா அது ஒரு நிம்மதிங்க. அப்பாடா நிம்மதியாக குளிச்சுட்டு வந்தோமான்னு இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த நிம்மதியை நீங்கள் தேடி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.